Kill them with your success, bury them with your smile. உண்மையாக இருக்கணும்னா சில நேரத்தில் ஊமையாக இருக்க வேண்டியதாக இருக்குங்க. நான் வரேங்க. என்னடா இந்த வாரம் டிக்கெட் ஃபினாலே இருந்தாலும் நிறைய பேர் வந்து நாமினேட் ஆயிருக்காங்க. பிக் பாஸ் பாப்பீங்களா? பாப்பேன். பிக் பாஸ்லாம் பாப்பீங்களா? எல்லாருமே பாப்பீங்க. ஓகே ஓகே. குறுக்கு இந்த கௌசிக் வந்தா ஒரு கட்டே எல்லாருமே போட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. இந்த வாரம் பாப்பீங்களா? பாப்பேன். நீங்க பிக் பாஸ் பாப்பீங்களா? பாத்துட்டு இருந்து இப்ப பாக்குறது இல்ல. ஆனா வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு வெடிக்க பாக்கறாங்க. அக்கா பிக் பாஸ் பாப்பீங்களா? பாப்பேன். டிக்கெட் ஃபினால யார் வின் பண்ணுவா? ஆக்சுவலா யார் வின் பண்ணுவான்றதை விட எனக்கு மாயா வின் பண்ணணும்னு தோணுது. ஆமா, அவங்க ரொம்ப எனக்கு தெரிஞ்சு அவங்க பிகினிங்ல இருந்து எனக்கு டிசர்விங் தோணுது. ஏன்னா அவங்க அவங்களுக்காக விளையாடுறாங்க, பிளஸ் அவங்க ரொம்ப ஜெனுவினா இருக்காங்கன்னு எனக்கு ஃபீல் பண்ணுது. யாரு என்ன சொன்னாலும் அவங்களோட ஒப்பீனியன்ல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இன்னொன்னு யார் தப்பை பத்தி தப்பா நினைச்சாலுமே பரவாயில்ல அப்படின்றதுல அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. எனக்கு என்னமோ அவங்க தான் எனக்கு அந்த அந்த ஹோல் ஹவுஸ்லயே ஜெனுவினா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஃபைனலுக்கு ஒரு தடவை தினேஷ் போவாரு. தினேஷ் தான். ஏன்னா அவர் நல்லா ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. டாஸ்க்லயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. யார் எவிக்ட் ஆவான்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு யார் நாமினேட் இருக்கா? வேற லெவல். நானே சொல்லிடுறேன், நிறைய பேர் நாமினேட் ஆயிருக்காங்க. அதே மாதிரி நாமினேட் ஆனவங்க எல்லாருமே டிக்கெட் ஃபினாலும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. யார் டிக்கெட் ஃபினால அடிப்பா? யார் அடிப்பா? விசித்ரா அடிக்கணும்னு ஒரு ஆசை. ஏன்னா அவங்க மோஸ்ட் ஃபேவரட். ஸோ விசித்ரா எனக்கு நான் நான் இப்போ ரீசெண்டா பாக்குறேன். பட் ஆனா விஷ்ணு அடிச்சா நல்லா இருக்கும்னு அப்படியெல்லாம் இல்ல, சும்மா சொல்றேன். நானும் பேசுறேன். யார் போவா? யார் டிக்கெட் ஃபினால அடிப்பான்னு நினைக்கிறீங்க? எனக்கு டிக்கெட் டு ஃபினாலே என்னோட ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா எனக்கு அர்ச்சனா அடிக்கணும்னு ஆசை இருக்கு. டைட்டில் வின்னர். ஆமா, டைட்டில் வின்னர். அப்புறம் வேற யாரு? மாயா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, முன்னோட இப்போ பரவாயில்ல. இப்போ எலிமினேஷன் ஆவறது கேக்குறீங்களா? இந்த வாரம் யார் போவா? இந்த வீக் போகணும்னு பாத்தீங்கன்னா இந்த கர்லி யார் வச்சிருப்பாங்கல்ல, ரவீனாவா? ரவீனா இல்ல, ஜென்ஸ்ல சொல்றேன். விஷ்ணு. விஷ்ணு இல்ல, விஷ்ணு தெரியும். நிக்சன். நிக்சன் போகணும்னு எனக்கு இருக்கு. ஏன்னா அவன் தான் 2-3 வாரமா வந்து தள்ளி போட்டே போறான். இதுல எனக்கு இது ரவீனா போயிருவாங்கன்னு தோணும். ரவீனா போயிடும். ஏன்னா எனக்கு நான் பார்த்த வரைக்குமே அந்த கேம்ல லாஸ்ட் வீக்லாம் ஸ்பாயிலர் அவங்க தான். என்னன்னா அவங்களுக்காக விளையாடல, மணிக்காக தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்காக விளையாடாதப்போ அந்த வீக்ல அவங்களுக்கு இருக்க தகுதி இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, எனக்கு சித்ரா மேமும் தெரியல, எனக்கு நிக்சன். இந்த 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தங்க எவிட் ஆவாங்கன்னு நான் கெஸ் பண்றேன். அர்ச்சனா இல்ல, அர்ச்சனா வந்து நாமினேஷன்ல இல்ல. நிக்சன். எனக்கு தெரிஞ்சு நிக்சன் ஒரு விஷ்ணு எவிக்ட் ஆவாங்கன்னு தோணுது. என்ன காரணமா இருக்கும்? ஆல்ரெடி அவங்க பண்றது சாரா இல்லைன்றத மாதிரி நான் நிறைய இது பார்த்துட்டு இருந்தேன், மீம்ஸ் என்னது ப்ளஸ் இனிஷியல் எபிசோட்ஸ் அப்படிதான் தெரிஞ்சுது. ஸோ தட் நிக்சன் ஆர் விஷ்ணுங்கிறது. ஓகே, இப்போ வந்து நிறைய பேர் இருக்காங்க உள்ள. ஃபைனல்ஸ் நெருங்கிடுச்சு, இன்னும் 2 வீக்ஸ் தான் இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது டபுள் எவிக்ஷன் வந்தா யார் யாரெல்லாம் போவான்னு நினைக்கிறேன்? எனக்கு என்னமோ நிக்சனும் ரவீனா ஆர் மணி, 3 பேர்ல யாரு 2 பேர் போவாங்க. ஓகே, ட்விஸ்ட் இருக்க மாதிரி இருக்கு எனக்கு. விஜய் டிவியில ட்விஸ்ட் பண்றாங்கன்ற மாதிரி இருக்கு. நாங்கள் ஓட்டிங் செக் பண்ணும்போது பார்த்தா அவன் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா எலிமினேஷன் ஆகுறது பார்த்தா அவன் தான் வந்து காப்பாத்துற மாதிரி சொல்லுவாங்க. எலிமினேஷன் லிஸ்ட்ல அவங்க தான் லீஸ்ட் ஓட்டா இருக்காங்க. ஆனா இருக்கும், ஆனா காப்பாத்துற மாதிரி பண்ணிடுவாங்க.
அதுல பட்ட ட்விஸ்ட் இருக்கிற மாதிரி. பட் கமல் ரொம்ப ஏகப்பட்ட ட்விஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்காது. அவங்களுக்குள்ளேயே அதை வந்து நாமினேஷன் தான் இது பண்ணிக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி. அப்புறம் நம்ம மக்கள் ஓட்டு போடுறது வேலிட் பண்ண மாட்டாங்க. இல்ல அதனால சொல்றேன் வேல்யூ இல்ல. அவங்களுக்குள்ளே விஜய் டிவிக்குள்ளேயே அதாவது சண்டை நிறைய இருக்கிறவங்க. யார் எவிக்டாவா நினைக்கிறீங்க? ரவீனா எவிக்டானா? ஏன்னா மணியோட கேமை வந்து டோட்டலா ஸ்பாயில் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ ரவீனா போயிட்டா மணி வந்து கொஞ்சம் நல்லா ப்ளே பண்ணலாம். நானும் அதே தான் நினைக்கிறேன். ரவீனா தான். நிறைய பேர் இருக்காங்களே, டபுள் எவிக்ஷனா இருக்கும் வாய்ப்பு இருக்கு. மணி ரவீனா 2 பேரும் போயிடும். மணி ரவீனா வெளியே போய் ஹாப்பியா இருக்கட்டுமே அவங்க. இங்கே அப்படிதாங்க இருக்காங்க. ஒண்ணு அவங்க விளையாடணும், ரவீனா விளையாடணும், இல்லைன்னா வந்து மணியாவது விளையாடணும். 2 பேருமே விளையாடுற மாதிரி இல்ல. ரவீனா டாமினேட் பண்ற மாதிரி. அந்த இதுல நாங்க எங்களுக்குள்ள வீட்டுல பேசிப்போம். அவங்க சண்டை போடுறவங்க தான் அந்த வீட்டுல இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ, ஏன்னா அதனால தானே ரேட்டிங் இருக்கும். ரேட்டிங் பிக் பாஸ் ரேட்டிங் ஜாஸ்தி ஆகும். அந்த மாதிரி வந்தா இங்கதான் வரணும். அதுதான் எனக்கு தெரிஞ்சு நெல்சன் போகணும். நல்லா தான் இருக்கும். ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோ தான். லாஸ்ட் இயர் வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த வருஷம் அந்த 2 அதாவது ஒரே கிச்சன் 2 ரூமு அதெல்லாம் எனக்கு பிடிக்கல, நல்லாவும் இல்லை. இந்த யார் டைட்டில் அடிப்பாங்க? யார் டைட்டில் அடிப்பான்றது எனக்கு தெரியல. மேபி விஸ்ராவா கூட இருக்கலாம். ஏன்னா இவ்வளோ நாள்ல வந்து அந்த ஏஜ்ல கேட்டகரியில உள்ளவங்க இவ்வளோ நாள் சஸ்டெயின் ஆனதே இல்லை. என்னது? ஸோ மேபி அவங்க ஃபைனல் அடிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. கண்ணன் எதிர்பார்த்தோம், லாஸ்ட் வீக் போயிட்டான். கண்ணன் தான் டைட்டில் வின்னர் ஆவான்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்களோட ப்ராடக்ட்ன்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க கண்ணன். ஆனா கண்ணன் நல்லால போயிட்டான். அவன் மட்டும் வின்னா இருந்தா வேற மாதிரி ஆயிருக்கும் அது. அப்புறம் அந்த பிக் பாஸ்க்கு மரியாதையே இல்லாம ஆயிருக்கும். கேட்க வேண்டிய இடத்துல கமல் சரியா கேட்கல அந்த மாதிரி. அது அப்ப ஸ்டார்டிங்ல இருந்தே இருக்கு. ஏன்னா தெலுங்கும் நம்ம பார்ப்போம் இல்லையா, அதுவும் நல்லா இருக்கும். அதுல வந்து நல்லா கேட்பாங்க. இதுல கமல் அந்த மாதிரி கேட்க மாட்டார். அதனால கேட்கணுன்ற மாதிரி இருக்கு. நடக்கிறதே கேட்கணும். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. மாயாலாம் கொஞ்சம் அடங்கியிருக்காங்க. பூர்ணிமா மாயா இவங்களும் கொஞ்சம் அடங்கியிருக்காங்க மாதிரி இருக்கு. எப்பவுமே மாயா வந்து அவங்களாதான் இருந்திருக்காங்க. ஆக்சுவலா மாயா பூர்ணிமா அந்த பேர் கேம் அப்படிலாம் சொல்றாங்க. பட் அவங்க 2 பேரும் ஒரு ஸ்மார்ட் கேம் தான் ப்ளே பண்றாங்க. மாயா எப்பவுமே அவங்களுக்கு தேவையான விஷயத்த கணக்கா செஞ்சுக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். எல்லா சூழ்நிலையுமே நான் பார்த்துருக்கேன். மாயா வந்து ஜெனுவினா தான் இருந்திருக்காங்க. அவங்க யாரை பத்தியும் போதர் பண்ணது கிடையாது. எந்த ஒரு கமெண்ட்டோ அவங்க கொடுக்கறதுக்கு தயங்கினதும் கிடையாது. ஈவன் இதுக்கு முன்னாடி நடந்த இஷ்யூஸ் எல்லாத்துலயுமே அவங்க வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு தேவையான விஷயத்தையும் அவங்க வாய்ஸ் அவுட் பண்ணி கேட்டிருக்காங்க. எனக்கு அவங்க வந்து பிக் பாஸ்ல தேக்கணுன்றது ரொம்ப 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 ஒரு பெரிய ஒரு ஆசையா இருக்கு. எனக்கு அர்ச்சனா வேணானா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி இருக்கு. என்ன காரணம் அர்ச்சனா டைட்டில் அடிக்கணும்னு சொல்றீங்க? என்ன வந்து கொஞ்சம் நேர்மையா இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் விஜயும் நல்லா பண்றாரு. அதுக்கப்புறம் ரவீனா மணிலாம் கூட ரொம்ப கேம் விளையாடுற மாதிரி தெரியல. ரவீனா மணியும் வந்து ஒன்னா இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. அந்த மாதிரி தான் அவங்க கேமே விளையாடாம அவங்களுக்குள்ளே அந்த லவ் கான்செப்ட்லயே போற மாதிரி. டிராவல் ஆயிட்டு இருக்காங்க. ஆமா, அதுலயே அந்த இதுல கேம்ல வந்து இன்வால்வ் ஆகாத மாதிரி இருக்கு எனக்கு தெரிஞ்சு. யாரு டைட்டில் வின்னர் அடிச்சா நல்லா இருக்கும்? அர்ச்சனா தான். என்ன காரணம்? அவங்களா இருக்காங்க. அதுவும் இல்லாம போல்டா எல்லா இடத்துலயும் பேசுறாங்க. இப்போ பேக்கேஜ் வச்சுக்கிறது இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்பயே பேசி முடிச்சிடறாங்க பேக்கேஜ். அதனால அவங்க டைட்டில் அடிக்கணும். அப்ப வந்து ஹிஸ்டரி கிரியேட் ஆயிருமா? வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் ஃபர்ஸ்ட் வின் பண்ற மாதிரி இருக்குல்ல? கண்டிப்பா வேணும். யார் உண்மையா ப்ளே பண்ணி பேக்கேஜ் எல்லாம் எதுவும் இல்லாம கேமுக்கு ஏற்ற மாதிரி ப்ளே பண்றாங்களோ அவங்கதான் வின் பண்ணுவாங்க. மாயாவோட நான் மாயாவோட பிரியெல்லாம் கிடையாது. நான் மாயாவோட வெறி. நல்லா இருக்கும். விசித்திரமா மேட்ச்